எங்க சேது ஆரம்பிச்ச ஹோட்டல்ல தான் எங்க வசந்தியும் சரி, செல்லப்பாண்டியும் சரி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு அதுதான் இப்போ ஒரு முன்னுதாரணமாவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இங்க அந்த ஹோட்டலையும் வந்துட்டு ஊத்தி மூடிறணும். அப்படிப்பட்ட ஹோட்டல் அவங்களுக்கு எதுக்கு? எங்க சேதுவும் சரி, ராஜாங்க மாமாவும் சரி, அந்த விஷயத்துக்காக அவங்க மெனக்கட்டு எதுவுமே செய்ய போறதும் கிடையாது. நம்ம பூசைய எதிர்த்து ரொம்ப கேள்வி கேட்டவள அசிங்கப்படுத்தினால, அவளுக்கு நம்ம என்ன திருப்பி பதிலடி குடுக்குறதுன்னா, அந்த ஹோட்டல வச்சு தான் பதிலடி குடுத்தாகணும். அவங்க அம்மா, அப்பா கஷ்டப்படணும். இவ அத நெனச்சு கஷ்டப்படணும். இவ இங்க இவ்ளோ கஷ்டப்படுறாளே நெனச்சு அங்க அவங்களும் கஷ்டப்படணும். இதெல்லாம் நடந்தே ஆகணும் அப்படின்னு எங்க ஈஸ்வரி, தாமரை, பிறகு சாவித்திரின்னு 3 பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பல வகைகள்ல யோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க ஹோட்டல் நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க வசந்தி வேற நல்ல சமையல் பண்ணுவாங்க. இப்படி அந்த ஹோட்டல்ல தான் வந்துட்டு எல்லாருமே வாடிக்கையா சாப்பாடுகளுமே வாங்கிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே தன்னுடைய ஆட்களை வச்சு கண்காணிக்கிற ஈஸ்வரி, எப்படியாவது அந்த ஹோட்டலை இழுத்து மூடணும். அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு யாருமே வரக்கூடாதுன்னா, அந்த ஹோட்டல்ல கெட்டுப்போன பொருட்கள குடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு குடுத்துட்டா போதும். பிறகு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாருன்னா போதும். பிறகு அந்த ஹோட்டலை இழுத்து மூடி சீல் வச்சுருவாங்க. எப்படி ஐடியான்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கு அப்படின்னு எங்க தாமரையும் சொல்லும்போது, சாவித்திரியும் சொல்றாங்க. ஆமா, இதில நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல. கெட்டுப்போன பொருளுனா அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொல்றாங்க. கெட்டுப்போன பொருள்லாம் கெடுக்காமல போயிடும். அதெல்லாம் நான் போஸ்ட் மூலமா ரெடி பண்ணிப்பேன். ஆனா எனக்கு அதை கொண்டு வைக்கிறதுக்குன்னா ஆட்கள் தான் தேவைன்னு சொல்லும்போது, அதை நான் பார்த்துக்கிறேன்னு எங்க தாமரையும் சொல்லிடுறாங்க. தாமரை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு ஒரு வேலை வந்திருக்குன்னு சொல்லி ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லும்போது, அம்மா மாட்டினாலும் அவன் மாட்டிப்பான், நம்ம மாட்ட மாட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, அவன் மாட்டினானா நம்ம மாட்ட மாட்டோமா? நம்ம பேரை சொல்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுதுன்னு சொல்லி கேட்க, அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக மாட்ட மாட்டான்னு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நம்ம பணத்தை கொடுத்து தானே செய்கிறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவன் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பரவாயில்லையே, என்னோட நினப்பு உனக்கு இப்போனாலும் வந்ததே. சரி, பணத்தை ரெடி பண்ணிட்டியான்னு ஆறுமுகம் கேட்க, அதுக்கு தாமரையும், பணம் இல்லை, ஒரு வேலை, அந்த வேலையை நீ சரியாக செஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு நான் பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை, என்ன பண்ணணும்னு கேட்கும்பொழுது விவரங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எங்கள் ஈஸ்வரியும், பரவாயில்ல, எங்கள் போஸ்ட் மூலமாக பொருளும் கிடச்சிருச்சு, அதே போல் எங்கள் தாமரை மூலமாக ஆளும் கிடச்சிருச்சு. இப்போது இந்த பொருளை நீ கொடு, சொல்கிற ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிவிடுன்னு சொல்லி அந்த பொருளை வந்து தாமரைகிட்ட கொடுத்து விடுறாங்க. தாமரை தன்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு இங்கே தாமரை அந்த ஆறுமுகத்தை பார்த்து, இதோ இந்த இருக்கு, இதை நான் சொல்கிற ஹோட்டலில் கொண்டு போய் வச்சிரு. அதுக்கு பிறகு நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும். உனக்கு வர வேண்டிய பணமும் கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட, பரவாயில்லையே, இப்போல்லாம் சின்ன சின்ன வேலைகள் கொடுக்குறேன், இதே போல் நிறைய வேலைகள் இருந்தாலும் எனக்கு கொடு, தாராளமாக நான் செய்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட தாமரை சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதில் நீ மாட்டிக்க கூடாது. அப்படியே நீ மாட்டிக்கிட்டாலும் எங்களை மாட்டி விட்டுறக்கூடாது. உனக்கான பணம் எப்போதும் போல் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சரியான்னு சொல்லி அனுப்பிவிட, பரவாயில்ல, எனக்கு பணம் வந்தால் போதும், நான் மாட்டினாலும் உன்னே நான் மாட்டி காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன நீ தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எப்படி உன்னை காட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஆறுமுகம் சொல்ல, சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம சொன்ன காரியத்தை முடி அப்படின்னு எங்கள் பொருளெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஆறுமுகமும் நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகிற ஆறுமுகமும் அங்கே தான் கொண்டு வந்த பொருட்களை இன்னொரு ஆட்கள் மூலமாக அங்கே உள்ளே கொண்டு அங்கே சமைக்கிற இடத்துல வைக்கவும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே, அதாவது தாமரை, ஈஸ்வரி, பிறகு பக்கத்தில் இருக்க சாவித்திரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே ஃபோன் பண்ணி சொல்ல, தரமற்ற உணவுப் பொருளை விற்கிறாங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வராங்க. இதனால் இங்கே இருக்க செல்லப்பாண்டி சரி, கூட இருக்கிற இங்கே வசந்தி சரி, ரொம்பவே பதறி போகிறாங்க. அப்படிப்பட்ட பொருளெல்லாம் நாங்கள் இங்கே யாருக்கும் கொடுக்குறதில்ல சார், இங்கே சாப்பிட்றவங்க எல்லாமே நல்ல உணவுகளை தான் சாப்பிட்றாங்க, நாங்கள் தரமான உணவுகளை தான் கொடுக்குறோன்னு சொல்லும்போது, அதுக்கு வந்திருக்கவங்களும் அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்குறோமா, இதை நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வசந்தியையும் செல்லப்பாண்டியையும் திட்டிவிட்டு உள்ளே போய் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அங்கே வந்துட்டு இந்த தரமற்ற உணவுப் பொருளெல்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. இது ஏதுமா, என்னதுமான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சத்தியமாக இது எப்படி வந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார், இதை நாங்கள் சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, எல்லாம் சமைச்சிருக்கு, சமைக்கவே இல்லைன்னு என் கண்ணு முன்னாடியே எங்ககிட்ட போய் சொல்கிறீங்க, உங்கள் ஹோட்டலில் உங்களுக்கே தெரியாமல் வேறு யாரும் கொண்டாந்து வச்சாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, செல்லப்பாண்டியும் எங்கள் வசந்தியும் அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் ஹோட்டலை இழுத்து சீல் வைக்கிறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லி எங்கள் பெரிய பிரச்சனையும் போயிட்டுருக்கு. செல்லப்பாண்டி, வசந்தி 2 பேருமே இங்கே கடந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்கள் விஷயம் வந்துட்டு ராஜாங்கத்துக்கு தெரிய வர, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்களா, இவங்களை நம்பி நீ பெரிய ஹோட்டல் வேற வச்சு கொடுத்தல சேதும், அது நமக்குமே சேர்த்து அவமானம் தானே அப்படின்ற மாதிரி எங்கள் சேதுவை பார்த்து சொல்ல, சேது எதுவுமே பேசாமல், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவங்க குடும்பத்துக்காக நான் வச்ச பாசத்தைலாம் அவங்க கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே ரொம்ப ஃபீல் பண்ண, விடுப்பா சேது, இதுக்கப்புறமாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு நடந்துக்கலாம், அது வரைக்கும் இதை பற்றி யோசிக்கவும் வேணாம், சிந்திக்கவும் வேணாம், நீ கொஞ்சம்
கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் சொல்கிறாங்க. என்னப்பா சேது இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவளை இங்கே கூப்பிடுங்கன்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை கூப்பிட சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்தோன்னா தமிழ்ச்செல்வியை நிற்க வச்சு இங்கே சாவித்திரியும் தாமரையும் அதே நேரம் ஈஸ்வரியும் உன் குடும்பத்தால் என் குடும்பத்தோட மனம் போய்கிட்டே இருக்கு. முதல்ல என் மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புனேன். இப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் பண்ணின தப்பால் இப்போ இவருடைய பதவிக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்ற பயந்தாண்டி எங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. எதுக்குடி நீ எல்லாம் இங்கே வந்து தொலைச்சேன்னு சொல்லி எங்கள் தமிழ்ச்செல்வி அடிக்க கையவங்க. அப்பத்தா போதும் நிறுத்து. இப்போ எதுக்கு வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளை மேலே உன் கோவத்தை காட்டுறேன். உன் கோவத்தை காட்டணும்னா அங்கே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட காட்டு. அதை விட்டுட்டு இவகிட்ட காட்டி என்னாக போகுதுன்னு சொல்லும்போது இவ வயிற்றுல கறி இருக்கிறதுனால தானே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள். இதுவும் இல்லாமல் ஒரு நாள் போகும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு மனசுல நினச்சிட்டு ஓங்குன கையை அப்படியே கீழே விட்டுட்டு இங்கிட்டு வராங்க. அதுக்கு பிறகு சேதுவும் முறைச்சு பார்த்துட்டு நிற்க கருப்பண்ண ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க நீங்கள் தமிழ்ச்செல்விகிட்ட கேட்குறாங்க. என்னம்மா தமிழ்ச்செல்வி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், அந்த சாப்பாடு நீ கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உனக்காக அந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் காரமாக சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதனால தான் நான் ஹோட்டலில் அம்மா கிட்ட சொல்லி நான் அந்த சாப்பாடை செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி தான் உனக்கும் உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அதை சாப்பிட்ட பிறகும் நல்லா இருக்கானா கண்டிப்பாக அந்த சாப்பாடு கெட்டு போகலைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே நீ மீதி சாப்பாடு என்ன வச்சிருக்கியம்மா, இந்த சாப்பாடு இருந்தாலாவது உங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சாப்பாடு என்கிட்ட மீதி இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அதை எடுத்துக்கிட்டு கருப்பண்ணை வந்துட்டு போக இதை பார்த்து சேது ராஜாங்க எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்க கூட நிற்கிற ஈஸ்வரியும் ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. அப்பத்த உடனே கேட்குறாங்க, இது எப்படி எங்களுக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கான், உன்னை உங்கள் அம்மா அப்பா கூடயே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் வெளியிலேருந்து சாப்பாடு வேற வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லும்போது இல்லை பாட்டி எனக்கு சாப்பாடு எதுவுமே பிடிக்கலை, எங்கள் வெளியில் வாங்கி சாப்பிடணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது, அதுவும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் ரொம்ப காரமாக வேற இருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி சமாளிக்கிறதுக்கு காரணமே எங்கள் வயத்தில் வளர்கிற குழந்தைய இவங்க அன்றைக்கி ஜூஸ் கொடுத்து கொண்டு வந்து கலைக்க முற்பட்ட மாதிரி மறுபடியும் வேறு ஏதாவது செஞ்சுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் இங்கே அவங்க சாப்பிட்றதுக்கு பயந்துக்கிட்டு இப்போது கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் கருப்பண்ண நேராக அவங்க அம்மா அப்பா கிட்டே போய் தான் அந்த சாப்பாடு அந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது தெரியாத தமிழ்ச்செல்வியுமே நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ இது பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் கருப்பண்ண பயந்து ஓடி வந்ததுக்கு காரணம் தமிழுக்கும் தமிழ் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடுமோன்னு நினச்சி தான். ஆனால் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகலை அப்படின்ற போது அது ஏதோ நடந்த சதியாக தான் இருக்கும்னு நினச்சி இங்கே வாங்கிட்டு வந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு நேராக அதே ஹோட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு தான் வந்திருக்க போலீஸும் வந்துட்டு இவங்களை உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு சேதுக்கு கால் பண்ணி சொல்ல எங்கள் மாமாகிட்ட கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் வந்தாலாவது என்னை உள்ளே விடுவாங்கன்னு சொல்லும்போது என்னால் பக்கம்லாம் வந்து அடி எடுத்து கூட நான் வைக்க மாட்டேன்னு சொல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்மளை தான் வந்துட்டு தப்பாக பேசுவாங்க, இந்த மாதிரி அதுவும் எம்எல்ஏ பதவிக்கே நான் உங்களுக்கு வந்துட்டு ஆபத்து வந்தாலும் வரும் வாங்கய்யான்னு சொல்லும்போது தான் வேறு வழி இல்லாமல் ராஜாங்க சேதுவை கூட்டிகிட்டு கிளம்பி நேராக அதே ஹோட்டலுக்கு போகிறாங்க. கூடவே தமிழ்ச்செல்வியும் எங்கே தெரியாமல் போகிறேன். அப்போ அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. காலில் விழுந்து கெஞ்சாத குறையா வசந்தியும் செல்லப்பாண்டியை கெஞ்சிட்டு இருக்கேன். அப்போ ராஜாங்கம் தான் கையில் இருக்க சாப்பாட்டு பையோடு போய் அங்கே நிற்கிறாங்க. அதை வந்து போலீஸில் அதாவது அதை வந்து அங்கே வந்திருக்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு இவங்க கடையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனதான், ஒருவேளை இவங்க கடையில் நாங்கள் வாங்கிட்டு போன சாப்பாடு கெட்டு போயிருந்ததுன்னா நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் எப்படி சார் இருக்க முடியும், முதல்ல இந்த சாப்பாட்டை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாப்பாட்டை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இது கெடாமல் நல்லா தானே இருக்குது, அப்போது எங்கள் சாப்பாடு மீதி இருக்க சாப்பாடு எல்லாமே கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நாங்கள் எதுவுமே தப்பாக செய்யலை, எங்கள் கடையில் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்டே செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போனவங்களும் இருக்காங்க, இப்போ திடீர்னு சாப்பாடு கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஏதாவது சதியாக கூட இருக்கலாம்ல மாப்பிள்ளை, நீ எடுத்து சொல்லு மாப்பிள்ளை நீங்கள் சேதுக்கிட்ட சொல்ல. சேது எதுவுமே பேசாமல் அங்கே முறைச்சி பார்த்தபடியே நிற்க, உன்னோட கோவத்தை காட்டுறதுக்கான நேரம் இது கிடையாது, எதிரியாக இருந்தாலும் தக்க சமயத்தில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு உதவி தான் செய்யணும் அப்படின்னு எங்கள் கருப்பண்ண சொன்ன உடனே சேதுவும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சேது பார்த்துட்டு இருந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த ஹோட்டலை நானே எங்கள் அப்பாவும் தான் ஏற்படுத்தி கொடுத்தோம், இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் ஒன்றுக்கு பல தடவை இந்த சாப்பாடு மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்களோட எல்லாருடைய சாப்பாட்டையும் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும்ல உண்மை என்னன்னு அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவங்க சொன்னபடியே வந்துட்டு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே நல்ல சாப்பாடு நல்ல தரமான உணவுகளாக தான் இருக்குது. ஆனால் மீதி இருக்க சாப்பாடு கெட்டு போனதுக்கான காரணம் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இங்கே எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் தான் இருக்கிற தெரிய வருது. அப்போ ஒரு ஆள் முகமூடியோட வந்து இங்கே வந்து கடைக்குள்ளே வர்றது இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இதை பார்த்தா வந்து அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு
எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க பண்ண வேலை தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் வாங்கிக்கிறோம். இது மூலமாக யார் இப்படி பண்ணதுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கத்துக்கிட்டையும் சொல்லிட்டு, நல்ல வேலை ஐயா, நீங்கள் சரியான நேரத்தில் வந்து சொன்னீங்க, இல்லைனா நாங்கள் இந்த கடையை இழுத்து சீல் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களையும் கிளம்பி போக எங்கள் ராஜாங்கத்தையும் சேதுவையும் பார்த்து கைக்குப்பி நன்றி சொல்லி நின்றுட்டுருக்காங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் எங்கள் செல்லப்பாண்டியை பார்த்துட்டு ராஜாங்கம் வந்து கிளம்பி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே கருப்பண்ணனும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்த்துக்கிறேன், நான் தமிழ்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போக தமிழ் இங்கே யாருக்குமே தெரியாமல் வந்து நின்று நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களும் இங்கே வரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதும் இங்கே ஈஸ்வரி தாமரை எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தாமரைக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்பாடு பண்ண ஆள் ஒருவேளை இவங்கக்கிட்ட மாட்டிட்டாங்கன்னா அடிக்கிற அடியில் நம்மளை பற்றின உண்மையை உளறி வச்சிருவானோன்ற ஒரு பயம்தான் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு. அந்த பயத்திலே தான் இங்கே தாமரை இருந்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே வந்து சாவித்திரியும், என்னடி இப்படி அவனை நம்ம கொத்துவிட நினச்சி கடைசியில் அவன் நம்மளை மாட்டி விட்டு போயிடுவானோ, இப்படி நம்ம தமிழோட அம்மா அப்பாவை காலி பண்ணணும்னு நினச்சோம், கடைசியில் இந்த வீட்டில் நம்ம இல்லாமல் கடைசியில் கார் செட்டில் நம்ம போய் தங்குற நிலைமைக்கு வந்துடுமோ நினச்சி இங்கே சாவித்திரியும் சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் ரொம்ப பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கேன். கடைசியில் என் மூலமாகவே அவன் காரியத்தை சாதிச்சிட்டான்ல, அவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு எங்கள் செல்லப்பாண்டியை திட்ட, விடுப்பா செல்லப்பாண்டி, இது ஏதோ தெரியாமல் நடந்த விஷயம், எம்எல்ஏ ஆகிற வரையும் நீ கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பா அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானே இப்போ போய் நின்னேன், இல்லைனா நானே அவனை கடையை இழுத்து சீல் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. கூடவே சேதுவும், நான் பண்ண தப்புக்கு நம்ம குடும்பமே இப்போ தண்டனை அனுபவிக்கிறதில்ல, எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக வெளியில் போக, டே கருப்பு நீ போட அவன் கூட, அவன் எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் அதிகமாக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கொண்டு சொல்லி கருப்பை வந்துட்டு சேது கூட அனுப்பி வைக்கிறாங்க. எங்கள் தமிழ் ரொம்ப பயத்தில் உறைஞ்சி போகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னுடைய அம்மா அப்பா பற்றி நினச்சோம், இந்த குடும்பத்தை பற்றி நினச்சும் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. நம்ம அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய போய் அது கடைசியில் இப்படி 2 குடும்பத்துக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு தமிழ் அந்த வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. வெளியில் போகிற சேதுக்கு தான் திரும்ப ஒரு ஃபோன் வருது. சார் நீங்கள் சொன்ன ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் வருது. அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரியே சொல்லும்போது, அதே முகமூடியோட நம்ம தப்பிக்க மாட்டோம்னு நினச்சி தான் அங்கே இங்கேயே சுற்றிட்டு இருந்தான், அவனுடைய பைக் நம்பர் இதெல்லாம் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கருப்பும் இங்கே சேதுவும் சேர்ந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போனதுக்கு பிறகு பார்த்தா அது ஆறுமுகமாக இருக்குது. ஆறுமுகத்தை பார்த்ததும் இங்கே 2 பேருக்குமே செம ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, ஆமாம் நீ எதுக்குடா இப்படிப்பட்ட வேலையை பார்த்த, அங்கே தமிழோட அம்மா அப்பா ஹோட்டலை கெடுக்கிறதுக்கு நீ இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கன்னா என்ன காரணம், என்ன காரணத்துக்காக நீ இப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அடிக்கிறாங்க. இதை வந்துட்டு அடி தாங்க முடியாமல் அவரும் கத்த, இங்கே வந்துட்டு இவனுடைய வாயிலேருந்து உண்மை வர வரைக்கும் நீங்கள் அடி வெளுத்து வாங்குங்க, யாரும் என்னமோ எதுவுமே கேட்க மாட்டோம், ஒருவேளை நீங்கள் அடிக்கிற அடியில் போய் சேர்ந்துட்டானோன்னு கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், ஏன்னா எங்கள் அப்பா இப்போ எம்எல்ஏ ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு அங்கே அவனையும் உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அடி பொழந்து கட்டுறாங்க. அங்கே அடி தாங்க முடியாமல் ரொம்பவும் அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுகும்போது அங்கே சேது வந்து கூப்பிட்றாங்க. சேதுவும் கருப்பும் உள்ளே போக, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், நான் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் சொன்ன வர விஷயமே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீ எதுக்காக சாப்பாடை கொண்டு போய் இப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன், நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறேன்ட்டு இங்கே நடந்த விஷயம் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அன்னைக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது, என்னை வழியை மறைச்சி என்கிட்ட இந்த ஃபோனை வாங்கினது எல்லாமே தாமரை தான். இப்போ தாமரை தான் இப்படி ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி செய்ய சொன்னிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டேருந்து நான் 2 நகைகள் கூட வாங்கியிருக்கேன், அது கூட என்கிட்ட தான் இருக்குது, ஆதாரம் சாட்சி எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். என்கிட்டேருந்து ஃபோன் வாங்கி பேசுனது எங்கள் தாமரை தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கருப்பும் அப்படியே சேதுவை பார்க்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் பார்த்துட்டே இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமான உண்மை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுக, ஆறுமுகம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, அப்போது என் கூட நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இங்கே ஆறுமுகத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் வேற அழுதுட்டு ஆர் செட்டில் உட்காந்துருக்கதை பார்த்துக்கிட்டே தான் சேது வந்து ஆறுமுகத்தை கார்லேருந்து இறக்கி கூட்டிகிட்டு போக, யார் இவர், என்ன இவ்வளோ அடி வாங்கியிருக்காரு, என்ன பிரச்சனையாக இருக்கும், என்ன ஏதுன்னு தெரியலேன்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்க கருப்பு ஓடி வந்து, தமிழ் நீயும் உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. யாருன்னு இவருன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வாமா உள்ள முதல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக தமிழை கூட்டிகிட்டு உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போன பிறகு தான் அங்கே யார் பாது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே அதுவும் இல்லாமல் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இவன் மாட்டிக்கிட்டாலும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோமே, ஏன்னா இவன் கேட்குற பணத்தையெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னோம், அப்பயும் எப்படி
இவன் மாட்டினா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலைன்னு அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ உண்மையை சொல்லுடான்னு பிடிச்சி எங்கள் தள்ளி விடுறாங்க. அங்கே நடு வீட்டில் எல்லாம் முன்னாடி நின்று ஆறுமுகம் மொத்த உண்மையும் கக்க. இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சியாகி இங்கே ஈஸ்வரிக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம ஒரு பிளான் பண்ணுனா இவளுங்களை வச்சு இவளுங்க நமக்கும் பெரிய கில்லாடிங்களா இருக்காளுங்க. நம்மளை மீறி இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்க. சொந்த அண்ணன் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்தது இவதானா? அப்போ தமிழ்ச்செல்வி இல்லையா? பின்ன எதுக்காக அவன் அப்படி சொன்னான் தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணான்னு? அப்போது 2 பேருமே ஃபோன் பண்ணியிருக்காளுங்கன்னு ஈஸ்வரி மனசளவில் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நின்று இங்கே வெறிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா செய்து சொல்கிறேன், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், எதுவுமே பொய் கிடையாது. எங்கள் தமிழ்ச்செல்வி எப்படி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் அதே போல தான் எங்கள் தாமரை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அப்போ மொத்தத்துக்கு 2 பேர் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எங்கள் சேது சொல்ல. இதை கேட்ட தமிழுக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த நகை நீங்கள் தானே அம்மாவை அத்தைக்கு எடுத்து கொடுத்தது. இந்த நகையை தான் இங்கே இவங்கிட்ட கொடுத்துருக்காங்க. பணம் கேட்டு மிரட்டும் போதெல்லாம் பணத்தை கொடுக்க முடியாமல் நகையையும் என்கிட்டேருந்து அப்பப்போ பணத்தையுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. கேட்கும்போது ஏதேதோ காரணம் சொல்லி சமாளித்தாங்க. ஆனால் இப்போ தானே தெரியுது எதுக்காக பணத்தை வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னு. இவன் எல்லா உண்மையும் கைக்கிட்டான். இதுக்கப்புறம் நீ எந்த உண்மையும் என்கிட்ட மறைக்க முடியாது தாமரை அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை பக்கத்தில் போய் தாமரை பல்லான்னு ஒரு அறையை விட்டு கீழே தள்ளிவிட, உங்களை நான் அத்தனை பார்க்குறேன் இல்லைனா நடந்திருக்கதே வேறன்னு சொல்லி இங்கே கையை வசதி பேசிட்டு இங்கே கோவமாக நிற்கிற சேதுவை பார்த்து அவங்க அத்தை சாவித்திரி பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் சாவித்திரி தலை குனிஞ்சு நிற்க, இங்கே சொந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என் முதுகுக்கு பின்னாடியே குத்திட்டல, கூட பிறந்த பிறப்புக்காக உன்னை இந்த வீட்டில் வச்சுருந்ததுக்கு எனக்கு நீ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டமா, போதும் போதுமா, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எங்கள் ராஜாங்க சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே செய்தி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் தமிழ்ச்செல்விக்கு என்ன தண்டனை கொடுத்தோமோ அதை விட ஒரு படி மேலே தான்ப்பா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா செய்து சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி செய்யலாமான்னு சொல்லி எங்கள் உடனே சாவித்திரி சொல்ல, நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு பண்ண கொடுமைக்கும் எங்கள் அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கும் தமிழுக்கு நம்ம கொடுத்த தண்டனை விட ஒரு படி அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் சாவித்திரியும் சரி தாமரையும் சரி இங்கே காலில் ஓடி போய் பிடிச்சி தன்னுடைய மாமா காலில் இங்கே விழுந்து அழுகிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு ராஜாங்க கேட்குற மாதிரி இல்லை. 2 பேரையும் தவறி தள்ளி விட்டுட்டு அந்த பக்கமாக போய் நிற்க யோசிக்கிறாங்க. நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் சேதுவும் வந்துட்டு தமிழையும் பார்க்குறாங்க. தமிழை ரொம்ப ஏக்கத்தோடையும் பாவமாகவும் பார்க்க, இங்கே உண்மை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. அதுக்கான நேரம் காலம் வரும்பொழுது தண்டனை தானாக கிடைக்கட்டும். அது வரைக்கும் தமிழ்ச்செல்வி அங்கே வெளியில் தங்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு பெரிய ஒரு விஷயத்த சொல்லி தமிழை உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. தமிழ் உள்ளே தான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே ஃபோன் பண்ணது யார், எந்த ஃபோன் மூலமாக போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்துச்சுன்ற விஷயத்த வந்து இங்கே சேது தான் கண்டுபிடிக்க போகிறாரு. அதில் வசமாக சிக்க போகிறது இங்கே தாமரை தான். தாமரை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கோல்மால் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள தான் இந்த வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு நிற்க வைக்கவும் போகிறாங்க சேதுவும்.